பிரிண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தாவேக அரசு எதை செய்யக்கூடாதோ அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர், எவ்வளோ பேர் என்ன விஷயங்கள், அறிவுரைகள் சொன்னாலும் தாவேகாவுக்கு அது ஏறுற மாதிரியே தெரியல. ஏன்னா, இவங்க செய்றத தான் செய்றோம். நாங்க செய்றது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த தாவேகா அரசு தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது அதிமுகவ ஃபுல்லா அழிக்கிறது தான் எங்க டார்கெட்டே அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் டார்கெட் வச்சு என்ன பண்றாங்க, அதிமுகவ அழிச்சிட்டு வராங்க அப்படின்னு இங்க நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. இன்னைக்கு அதிமுகவ அழிச்சா தான் தொடர்ந்து 2ஆம் இடத்திலயோ இல்ல 1ஆம் இடத்திலயோ மாறி மாறி நம்ம உட்கார முடியும் அப்படின்னு தாவேகா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. எப்படி தமிழ்நாட்டுல இரு குழல் துப்பாக்கிகள் அப்படின்ற மாதிரி ஒன்னு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே இப்படின்னு மாறி மாறி ஆட்சி செய்த வந்த காலம் இன்னைக்கு மறைய போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். டிஎம்கே டிவிகே டிவிகே டிஎம்கே இப்படின்னு தான் காலங்கள் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு போக்கஸ் பண்ணி தான் அதிமுகவை அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தாவேகா இன்னைக்கு இறங்கி இருக்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு உடனடியா என்ன பண்றாங்க, தாவேகால இணைறாங்க. இத குறித்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல ஒரு கண்டனம் தெரிவிச்சார். அது எப்படிங்க ஒரே நாள்ல ஒரே அடுத்தடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட கேப்பே விடாம 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. தலைமைச் செயலகத்துல ஆதவர்ஜுன் அறையில போயிட்டு சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவேகால இணைறாங்க. இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்குதே. அப்படி இருக்கும்போது அப்படி என்ன பேரம் நடந்திருக்கும்? ஜனநாயக சக்திகள் கூட இருக்குது. அவங்க கூட வாயை பொத்தி வேடிக்கை பார்க்கறாங்களே அப்படின்னு தான் இங்க பேசப்பட்டது. இது குறித்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்கள்கிட்டையும் சண்முகம் அவரையா அவர்கள்கிட்டையும் வீரபாண்டி ஐயா கிட்டையும் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நாங்க விரும்பல, நாங்க சொன்னோம், ஆனா இருந்தாலும் அவங்க இது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இங்க திருமாவளவர்கள் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, கருத்துல முன்வைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை எந்த அளவுக்கு இவங்க இது மாதிரி அழிச்சுட்டு இருக்கிறாங்க, சிதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவெளியில இங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இதனுடைய நடவடிக்கை இங்க ஸ்டாப் ஆயிருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. நேற்று தினத்துல விஜயபாஸ்கர் அவர்கள், விராலிமலை தொகுதி விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ராஜினாமா பண்ணியிருக்கிறார். தன்னுடைய தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆனா எந்த கட்சியில சேர போறேன் அப்படின்லாம் பேசவே இல்லை. ஒன்னு தாவேகா பக்கம் போறாரா இல்ல திமுக பக்கம் போறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்க நிலவிட்டு தான் இருக்கு. அவர் எந்த கட்சியில போய் சேர போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இத குறித்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. 4 சீட்டர் சோபா அப்படின்றது இப்போ 5 சீட்டர் சோபாவா மாறி இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியா சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு இந்த ஆட்சியை விமர்சனம் செஞ்சிருக்கிறவர் ஒரே ஒரு மனுஷன், இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன் சோபா மாடல் அப்படின்னு சொல்றதை கேளுங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விஜய் ஆட்சிக்கு வரும்பொழுது திருமாவளவன் ஆபீஸுக்கு போகும்போதும் சரி, சி.வி. சண்முகத்தை சந்திக்க போகும்போதும் சரி, 2 இடத்துலயும் சோஃபா அப்படின்னு போச்சு. சோ புஷ்பா படத்துல சோஃபாவை வச்சு எப்படி ஒரு ஸ்மக்லிங் நடக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம இங்க படத்துல பார்த்திருக்கிறோம். சோ புஷ்பா படத்துல சோஃபா மாடல் வச்சுதான் இங்க சோஃபா மாடல் ஆட்சி செய்தா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வகையில சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ஆட்சிக்கு பேர் வச்சாங்க. சோ விஜய் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நிறைய பேசப்பட்டது. அதுக்கப்புறம் குஜராத் மாடல் ஆட்சி அப்படின்னு பேசப்பட்டது. இப்ப விஜய்க்கு விஜய் மாடல் ஆட்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இருந்தாலும் எதிர்க்கட்சியில இருந்து இது சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த சோஃபா முழுக்க முழுக்க மஞ்சள் சகப்புல வடிவமைக்கப்பட்டதாகவும், சோ யானை 2 பக்கமும் காலை தூக்கிட்டு நிக்கல அந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு வச்சு 4 சீட்டர் சோபாவா இருந்ததுங்க. இன்னைக்கு 5 சீட்டர் சோபாவா மாறிடுச்சு அப்படின்னு தன்னுடைய காட்டமான பதில அவர் என்ன பண்ணியிருக்காரு, விமர்சனம் முன் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 4 எம்எல்ஏக்கள் அதிமுக விலகி போனாங்க. இன்னைக்கு 5வது ஒரு ஆளா சி விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இவரும் தாவேகாவுக்கு தான் போக போறாரு அப்படின்னு உதயநிதி அவர்கள் போட்ட ட்வீட் மூலமா ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ சி விஜயபாஸ்கர் அவர்கள் திமுக பக்கம் போகல அப்படின்னும் தெரியுது. ஏன்னா திமுக பக்கம் போயிருந்தா இந்த ஒரு விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்க மாட்டாரு அப்படின்னு பொதுவெளியில பேசப்படுது. சோ அப்படி பார்க்கும்போது டிவிகே பக்கம் தான் சி விஜயபாஸ்கர் அவர்கள் போறாரு. ஏன்னா தாவேகா கொடுக்கிற ஆஃபர் எல்லாமே எப்படி இருக்குது, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, திரும்பவும் அந்த தொகுதியில நின்று ஜெயிங்க, ஜெயிச்சு நீங்க வாங்க, உங்களை அமைச்சராக்குறோம். ஏன்னா 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. சோ அப்ப எப்படி பேசப்பட்டது தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 25 பேருக்கும் அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி இப்படின்னு ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் அந்த டைம்ல பேசப்பட்டது. சோ அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பேச்சை மீறி இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி தரக்கூடாது அப்படின்னு இடதுசாரிகளும் விசிகாவும் பிரஷர் கொடுத்ததுனால உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு இவங்க தான் முக்கியம் அப்படின்னு விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம இவங்களுடைய ஆதரவு 25 பேர் வந்தா இவங்க உதவியெல்லாம் தேவை கிடையாது.
நினைச்சிருந்தா கைட்டி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இவங்க கொடுத்த பிரஷர்னால இங்க நமக்கு கெட்ட பேர் வந்துட போகுது அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சு என்ன பண்ணாரு, நீங்க போற மாதிரி போங்க, போயிட்டு பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் யாரு எங்களை கேள்வி கேட்பான்னு பாத்துக்கலாம். ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சுயமா ராஜினாமா பண்ணிட்டு எங்க கட்சியில வந்து சேரீங்க, நாங்க அடைகளை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வந்துட்டா ஜெயிச்சு நிக்க வச்சு உங்களை அமைச்சராக்கலாம் அப்படின்னு இங்க பல விஷயங்கள் போச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் திரும்பவும் அதிமுகவில் இணையும் போது கிட்டத்தட்ட 2 பேரை தவிர்த்துட்டு, அதாவது சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் இவங்களை 2 பேரை தவிர்த்துட்டு 23 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல 4 பேர் மட்டும் ஒதுங்கி போய் என்ன பண்ணாங்க, ராஜினாமா பண்ணிடுறோம், நாங்க தாவேக்கால இணைஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க, ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போயிட்டு அதிரடியா இணைஞ்சாங்க. சோ இவங்க 2 பேருடைய நிலைமை என்ன, சி வி சண்முகமும் விஜயபாஸ்கரும் என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தான் அரசியல் களமே எதிர்நோக்கி பார்த்திருந்தது. இவங்களும் அடுத்தடுத்து போய் சேர போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த டைம்ல சி வி சண்முகம் அவர்கள் தொகுதி மக்கள் கிட்ட போயிட்டு 5 வருஷம் என்னால முடிஞ்சது அளவுக்கு நான் இந்த தொகுதிக்கு ஹெல்ப் பண்றேமா, நான் இந்த அதிமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு. இந்த பக்கம் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னார்னா, நான் மக்கள் கிட்ட கருத்து கேட்க போறேன், என் தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முடிவு கொடுத்தாலும் 2 பேரும் கொஞ்சம் சைலண்டாவே இருந்தாங்க. அதிமுகவில் எம்எல்ஏவா இருந்தாங்க, ஆனா பதவிகள்லாம் கொடுக்கப்படல. ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்து அதிமுக எம்எல்ஏவா என்ன பண்ணாங்க, செயல்பட்டு இருந்தாங்க. அந்தந்த தொகுதியில் அவங்க வந்து செல்வாக்கு மிக்கவராக இருந்தாங்க. திடீர்னு சி வி சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவங்க பையனை உள்ள கொண்டு வராரு, இது அதிகார துஷ்பிரயோகம். சோ அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறதுனால கொஞ்சம் இறங்கி வரணும், தொண்டர்களுடைய கருத்தை கேட்கணும், 2ஆம் கட்ட தலைவருடைய கருத்தை கேட்கணும், இவங்க எல்லாரும் கூடி அனுசரிச்சு போனாதான் ஒரு நல்ல தலைமை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது சி விஜயபாஸ்கர் பின்னாடியே வந்து என்ன பண்ணார், நூலை பிடிச்சு வந்து அவரும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சார். கண்டனம் தெரிவிச்ச கையோட ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ண கையோட அதிரடியா அதிமுக இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. சோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது தான் இந்த தாவேக அரசு சோஃபாவை வச்சியே இந்த அளவுக்கு ஒரு கட்சியை அழிக்க முடியும்னா, எப்பேற்பட்ட ஒரு கட்சி ஒரு கீழ்த்தனமான அரசியலை இன்னைக்கு தாவேக கையில் எடுத்திருக்கு அப்படின்னு விமர்சிக்கிற விதமா தான் 4 சீட்டர் சோபாவா இருந்தது, இன்னைக்கு 5 சீட்டர் சோபாவா மாறிடுச்சு. இது இன்னும் எத்தனை சீட்டர் சோபாவா மாறப்போகுது அப்படின்னு தெரியல. சோ விஜய் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற விதமா தான் தாவேகா செய்யற இந்த கேவலமான அரசியலை விமர்சிக்கிற விதமா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த சோஃபாவை வைத்தே தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. புரிஞ்சவன் பிஸ்தாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இந்த சோஃபாவை பார்த்தே நிறைய பேர் என்ன பண்றாங்க, தாவேகா சோஃபாவை வச்சே இந்த அளவுக்கு ஒரு அதிமுகவை அழிக்கிறாங்கன்னா இவங்க பல்லே கில்லாடிப்பா அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ சோஃபாவை வச்சே ஒரு கட்சியோடைய நகர்வுகளையே சூட்சமா முடிச்சிருக்கிறார்ப்பா உதயநிதி அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. எப்படியா இருந்தாலும் தாவேகா செய்கிற இந்த அரசியல் நகர்வு அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளா தான் இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை இந்த அளவுக்கு இறங்கி நீங்க அழிக்க கூடாது அப்படின்னா கேட்டா அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வராங்க நாங்க சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான், நாங்களா போயிட்டு தேடி தேடி போயிட்டுலாம் நாங்களை கூப்பிடல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் இங்க கருத்துக்களை முன்வைக்கிறதா இங்க நம்ம பாக்குறோம். சோ என்னதான் இருந்தாலும் இவங்க ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் இப்போ சி விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணதுனால 6 தொகுதி அப்படின்றது வரும். இந்த 6 தொகுதியிலும் திரும்பவும் இங்க நின்னா தோற்கடிக்கப்படுவாங்களா, ஜெயிப்பாங்களா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் அப்படின்றது, இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது 3 கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் விசில் சின்னத்துல நிக்க வச்சு இந்த 6 தொகுதியிலும் விசில் சின்னமா மாத்தினார்னா அவருக்கு கொஞ்சம் இங்க வந்து என்ன பண்ணும், இடங்கள் அதிகரிக்கப்படும், சட்டமன்றத்துக்குள்ள இடங்கள் அதிகரிக்கப்படும். இன்னொன்னு திமுக ஜெயிச்சதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா வரும். அதிமுக விட்டதை எடுக்கணும். ஏன்னா போறது எல்லாமே அதிமுக தொகுதிகள் தான். அவங்களுடைய பலம் இன்னைக்கு 42 என்ன பண்ணிருக்கு, சட்டமன்றத்துக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். சோ சி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா போறாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட கருத்து ட்வீட்னால என்ன பண்ணுது, இப்ப ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவர் சி விஜயபாஸ்கர் தாவேகா பக்கம் தான் போக போறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இத எல்லாத்தையும், அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும், சி விஜயபாஸ்கர் அவர்கள் திமுக பக்கம் வரல, அவர் தாவேகா பக்கம் தான் போறாரு அப்படின்ற எல்லாத்தையும் இங்க போட்டு உடைக்கிற விதமா தான் இந்த 4 சீட்ட சோபா அப்படின்றது 5 சீட்ட சோபாவா மாறி இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.